தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தேர்தல் வேலைகளில் தீவிரம் காட்டி வருகின்றன. ஏற்கனவே தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா மற்றும் ஜெயலலிதா குறித்தும் அவதூறாக அப்போதைய பாஜக தலைவர் அண்ணாமலை பேசியதால் என்டிஏ கூட்டணியில் இருந்து வெளியேறிய அதிமுக சமீபத்தில் தலைமை மாறிய அந்த பதவிக்கு நைனா நாகேந்திரன் நியமிக்கப்பட்டதும் மீண்டும் என்டிஏ கூட்டணியில் இணைந்துள்ளது. என்டிஏ கூட்டணியில் அமமுக தினகரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் தொடர்வார்களா எனும் கேள்வியும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு பிறகு எழுந்துள்ளது. சமீபத்தில் இந்து முன்னணி சார்பில் மதுரையில் நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாட்டில் பாஜகவும் அதிமுகவும் பங்கேற்றன. இதில் இந்து முன்னணி வரலாறு குறித்தான காணொலி ஒன்று ஒளிபரப்பப்பட்டது. அதில் மீண்டும் அண்ணா மற்றும் பெரியார் குறித்து வெளியிட்ட கருத்துக்கள் தமிழ்நாட்டில் சர்ச்சையாகியுள்ளன. இந்நிலையில் நேற்று அதிமுக ஐடி விங் சார்பாக அறிக்கை வெளியானது. அதில் அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களையும் உறுதிமொழிகளையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த யாரும் ஏற்கவில்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்ள விழைக்கிறோம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அண்ணாவை அவமதித்த செயல் வருத்தம் அளிப்பதாக கருத்து தெரிவித்தார். மற்றும் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி முருக பக்தர்கள் மாநாட்டில் பெரியார் அண்ணா வீடியோ குறித்து முன்கூட்டியே எதுவும் சொல்லப்படவில்லை. அண்ணா பற்றி பேசியதால் 2024 EPS என்ன முடிவெடுத்தார் என அனைவரும் அறிவார்கள் என கருத்து தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இன்று இந்த விவகாரம் குறித்து காணொலி வெளியிட்ட முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் அதில் அண்ணா ஜெயலலிதாவை அவதூறாக பேசியதற்காக EPS எடுத்த முடிவு தமிழ்நாட்டுக்கே தெரியும். முருக பக்தர்கள் என்ற அடிப்படையிலேயே பங்கேற்றோம். அரசியல் இருக்காது என நம்பினோம். அதிமுக கொள்கையில் உறுதியாக உள்ளது. சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். நாங்கள் பின்னால் அமர்ந்திருந்ததால் வீடியோவை பார்க்க வாய்ப்பில்லை. அந்த முருகர் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானங்களுக்கும் அதிமுகவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆகவே ஒளிபரப்பான அந்த வீடியோவுக்கு எங்களது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் என கருத்தை தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மாநில அளவிலான பொறுப்புகள் நியமனம் தொடர்பாக நைனா நாகேந்திரன் நேற்று JP நட்டாவை சந்தித்திருந்தார். தென் மாவட்டங்களை குறிவைத்து காய்களை நகர்த்தி வருகிறது. அதற்கேற்ப பாஜகவின் மாநில தலைவராக நைனா நாகேந்திரன் கொண்டு வரப்பட்டிருக்கிறார். கடந்த முறை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரை வந்த போதும் மாநில அளவிலான நிர்வாகிகள் நியமனத்தை விரைவுபடுத்துமாறு கூறியிருந்தார். இதன் பின் நைனா நாகேந்திரன் உடனடியாக யார் யாருக்கு மாநில அளவிலான பொறுப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்ற பட்டியலை தயார் செய்து டெல்லி பாஜக தலைமைக்கு அனுப்பியிருந்தார். இதன் பின் மதுரையில் பாஜக மற்றும் இந்து முன்னணி சார்பாக நடத்தப்பட்ட முருகன் மாநாட்டு பணிகளில் நைனா நாகேந்திரன் ஈடுபட்டிருந்தார். தற்போது முருகன் மாநாடு முடிவடைந்து நேற்று டெல்லி பயணித்த நைனா நாகேந்திரன் பாஜகவின் தேசிய தலைவர் JP நட்டாவை சந்தித்தார். அப்போது மாநில அளவிலான 28 பதவிகளுக்கான பட்டியல் குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் அண்ணாமலை மற்றும் முருகன் ஆதரவாளர்களையும் இணைக்க வேண்டும் என்று ஏற்கனவே நைனா நாகேந்திரனுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தமிழக பாஜகவில் புதிதாக 4 பொதுச் செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன்படி பொதுச் செயலாளராக KV ராமலிங்கம், கருப்பு முருகானந்தம், வினோஜ் P செல்வம் மற்றும் கார்த்திகாயினி ஆகியோருக்கு வாய்ப்பு வழங்கப்பட உள்ளது. அது மட்டுமல்லாமல் நடிகை குஷ்பு மாநில செயற்குழு உறுப்பினராக இருந்து வருகிறார். இவருக்கு கூடுதலாக மாநில அளவிலான பொறுப்பு வழங்கப்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியது. அதே போல் நடிகை மீனாவுக்கு மாநில அளவிலான பொறுப்பு அளிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளிவந்துள்ளது. மத்திய இணையமைச்சர் முருகன் வீட்டில் நடந்த பொங்கல் விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொண்ட போது நடிகை மீனாவும் பங்கேற்றிருந்தார். சில நாட்களுக்கு முன் துணை குடியரசுத் தலைவரையும் சந்தித்திருந்தார். இதனால் மீனாவுக்கு இம்முறை மாநில அளவிலான பொறுப்பு நிச்சயம் என்று பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் நடிகர் சரத்குமாருக்கு மாநில அளவிலான பதவி அளிக்க பாஜக முடிவு செய்திருந்தது. தமிழக பாஜகவில் மாநில பொதுச் செயலாளர்கள் நிர்வாகிகளை நியமிக்கும் பட்டியலுக்கு JP நட்டா ஒப்புதல் அளித்ததாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து அந்த பட்டியல் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பார்வைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த பட்டியல் தொடர்பான இறுதி முடிவு மற்றும் பட்டியல் அறிவிப்பு வெள்ளிக்கிழமை ஜூன் 27ஆம் தேதி வெளியாக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.